சரி மச்சி, இன்னைக்கு வந்திருக்கிற செலிபிரிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸலன்டான செலிபிரிட்டிஸ் மச்சி. இப்படிப்பட்டவங்க யார் மாமா? அதாவது அவங்கள பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே போலாம். அப்ப நான் போய் டீ சாப்பிட்டேன். இருடா. சரி, குறிப்பா இதுல வந்து 4 செலிபிரிட்டில முதல் செலிபிரிட்டி பத்தி சொல்லணும்னு வச்சுக்கேன். அவங்க ஒரு ஹீரோயின். ஹீரோயினா? யார் மாமா? அவங்கள பாரு, பார்த்தா உண்மையிலே நீ இப்படி ஆயிடுவ. ஐயா. அடுத்த 2வது ஆள் இவங்க சீரியல்ல ஒரு பெரிய ரவுண்ட் வந்தவங்க. ஓ, அதுக்கப்புறம் தான் பெரிய ரவுண்டா ஆனாங்க. ஏன் லஞ்சுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்கே போவாங்களா? எப்பயுமே லஞ்ச், எப்பயாவது தான் ஷூட்டிங். ஓ, இன்னொரு ஆள் குறிப்பா சொல்லணும்னா வாயால ஊற வித்தவரோட மனைவி. குடுகுடுப்புக்காரன் ஒய்ஃபா? உன் குருவோட ஒய்ஃப்டா. ஐயோ சாரி, குருன்னு தான் சொல்ல வந்தேன். சின்ன டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. எந்த இதுலடா சின்ன டங்கு ஸ்லிப்பானா? குரு சாரி, நீ ஏன்பா கும்மி அடிச்சிருக்க? அதுல குடுப்பா. குரு குடுகுடுப்புக்காரனே. ஏய், அவர் பாத்துக்காரோ. ஐயோ. அடுத்து முக்கியமான ஒரு ஆள் தான். யாரு? 4வது செலிபிரிட்டி. அதாவது இவர் வந்து ஒரு ஆட்டக்காரர். ஓகே. ஒரு நடிகர். வெரி குட். ஒரு சமையல்காரர். யார் வீட்டுக்கு? டேய், அவர் வீட்டுக்குடா. ஓ, அவர் வீட்டுக்கு. இந்த மாதிரி பல வித்தைகளை உருப்படியா கத்துக்கவே இல்ல. அப்படி ஜெனரலா சொல்ல முடியாது. பட் ஆனா அவர் குறிப்பிட்டு சொல்ல முடியும். குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஓகேவா? ஓகே. அந்த மாதிரி ஒரு 4 செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. 4 பேரை இப்ப கூப்பிடலாமா? ரெடி? ஓகே, லெட்ஸ் வெல்கம். சோ. இன்ட்ரோடக்ஷன் குட்டாச்சி சந்தன் நின்னுங்கடா, வாங்க. லெட்ஸ் வெல்கம் சார்மிலா, ஹரிதா, கோபி, உமா அண்ட் சாய். சரி சாய், எனக்கு ஒரு டவுட். எப்பயுமே பல மொழின்னு இருக்கேன். எப்படி அது? கடவுளுடைய கிஃப்ட். சரி, நானே கலாய்கத்தை கேக்குறேன். உங்களோட சென்சிலாம் பதில் சொல்லிக்கிறேன். சாய், சொல்லுங்க. நீங்க ஒரு டான்சரா பெர்ஃபார்ம் பண்ணி ட்ரை பண்ணீங்க, முடியல. நல்லா ஆடுனேன். இல்ல, அது ஊர் சொல்லணும், நீங்களே சொல்லக்கூடாது. நிறைய பேர் சொல்லிருக்காங்க. யார் எவன் சொன்னா? ஊரே. டேய், யாரா சொன்னீங்க? நீங்களா சொல்றத நான் போய் ஜோடி நம்பர்ல நான் ஆடி இருக்கேன். உனக்கு ஜோடியில யார் பேரு? எனக்கு ஜோடியில வந்து ஜூலின்னு ஒருத்தவங்க பேர். எலிமினேஷன் ஆயிருப்பியா? கண்டிப்பா 100%. ஜூலி பேரா வந்து இவேலினேஷனா? ஜூலி ஈரோடு இருக்கா? ஜூலி உயிரோட தான் இருக்காங்க. சரி, அது ஓகே விடு. ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க, நேத்து டிஸ்சார்ஜ் ஆனாங்க. அதுதானே. நம்ம ஷோ வந்து நீங்க பாத்துருக்கீங்களா? என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க. பாத்துருக்கேன். ஆமா, நான் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஜாலியான ஒரு ஷோ. ஒரு 1 hour போறதே தெரியாது எல்லாருக்குமே. இப்ப நிறைய பேர் சீரியல்ஸ் எல்லாம் பார்த்து கஷ்டப்படுறாங்க. சோ நம்ம இந்த சேனல்ல வர ஷோஸ் எல்லாமே பார்த்து ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருந்து அவங்க நோய் நொடி எல்லாம் கூட கிளியர் ஆகி ரொம்ப ஜாலியா என்டர்டெயின்மெண்டா இருக்காங்க. இல்ல, ஆக்சுவலா வந்து இந்த ஷோ கிட்ட வரதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அவங்க லென்த் யாரும் பேச மாட்டாங்க. சொல்லுங்க அம்மா. அம்மா சொல்லுமா. நாங்க பேசவே இல்ல, நீங்க ஆரம்பிங்க. இல்ல சொல்லுங்க. உமா. உமா தானே? முதல்ல உமாவா இருந்தீங்க, இப்ப உமாவா இருக்கீங்க. இல்ல, சமைத்தியா வருமானமா? சீரியலே பண்ணல சார். கொஞ்சம் சீரியல் இப்ப பண்ணல, அப்ப பண்ணு. செம காசு இல்ல? ஆமா சார். ஆமா. சரி, பொதுவா நீங்க எந்த ஐட்டம் விரும்பி சாப்பிடுவீங்க? பிரியாணி. நான் தான். நான் பெரிய ஒரு ஞானி. நான் சாப்பிட்டு ஞானி ஆறாங்க அவங்க. நான் சாப்பிடுவீங்க. நான் தொட்டுக்க சைட் டிஷ் பட்டர் சிக்கன் தானடி? என்னது? பட்டர் சிக்கனா? பட்டர் சிக்கன் பொதுவா நீங்க எவ்வளவு பக்கெட் எடுத்துப்பீங்க? சாரி, எவ்வளவு பாக்கெட் எடுத்துப்பீங்க? யாருமே சாப்பிட மாட்டாங்க. சாரிங்க, நான் எவ்வளவு பாக்கெட்ங்கிறதுக்கு பாக்கெட் கொடுக்க. ஏங்க, குரு வந்து குடுகுடுப்பக்காரன் டங்கு ஸ்லிப் ஆவலாம். பக்கெட் தெரியாம சொல்றியா? பாக்கெட் வந்து பக்கெட் ஆக கூடாதா? சரி, அண்ணி சொல்லுங்க. ஹரிதா, நீ சொல்லுங்க. நம்ம ஷோ பாத்துருக்கீங்க, நிறைய வாழ்த்துக்கள் எங்களுக்கு சொல்லிருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து எதுவுமே நினைச்சு வரல, சும்மா ஜாலியா தான் வந்தேன். ஆனா இப்ப டெரரா இருக்குமோன்னு இருக்கேன். அப்படியா? ஆமா, டெரரா தான் இந்த கண்டிப்பா ஃபார்ம் நான் பார்த்ததே இல்லையா உங்களோடது? அப்படியா? நான் மகேஷ் ரொம்ப நல்ல பையனா பார்த்தேன். இன்னைக்கு தானே வேற ஒரு உருவம் தெரியுது. அப்படி இல்ல, நீ நமக்கு தெரிஞ்ச மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மச்சி, ஹீரோயின் நீங்க பேச, அவன் தான் ரொம்ப ஆசைப்படுறான். சொல்லுங்க சார்மிலா. ஷோவை பார்த்துருக்கேன். என்ன பார்த்து பேசாதுங்க, எனக்கு பதறுது. நேரா பார்த்து பேசுங்க. வரல, வாய்ஸ் வரல. நான் தமிழ்நாடு அந்த மாடை பத்தி பேசிட்டு இருக்கேன். அப்ப எங்களை பத்தி பேசல. ஹலோ, மாடு பத்தி பேசினா ஏதோ நீ பாட்டு சும்மா நம்மளை பத்தி பேசல, பெர்ஃபார்ம் பண்றத பத்தி தானே பேசுவாங்க. மாடு பெர்ஃபார்மன்ஸ் தானே நிக்குது. ஆமா, யார் வந்தாலும் அதுகிட்ட முடியுதா? அதான் நீங்க ஹீரோயின் இப்ப கண்டுபிடிச்சா. நேரா போய் பார்க்கணும் ஆசையில வந்துட்டேன். நேரா போய் பார்க்கணும். மாட்டையும் பாப்போம், பேய் கூட 2 மாடு பாப்போம். கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து அப்படியே ஜாலியா. சரி, சாய், ஆல் தி பெஸ்ட்.